மதுரையை சுத்தி பார்க்க போறோம். வரீங்களா? கொல்லாமா? முதல்ல எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போறோம். கொல்லாமா? கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோயில் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். பார்க்கவே ஃபாரினில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுங்க ரெஸ்டாரண்ட். அப்புறமா கோயிலுக்கு வெளியே அழகழகான மணிகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துச்சு. என்னடா கோயிலுக்கு போனவங்க திடீர்னு இங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? கோயிலுக்குள்ள ஃபோன் அலோடு கிடையாது. ஆனால் என்னென்ன நடந்துச்சுன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எடுத்தோம் என்ன பற்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி ஆச்சரியமான விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம். அப்படி என்ன ஆச்சரியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 3 to 5 அந்த அம்மன் அந்த கோயிலில் இருக்க குளத்துல குளிக்கிறதா அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. அதிகாலை 3 to 5 அந்த அம்மன் அந்த குளத்துல குளிக்கிறாங்கன்னு அங்கே சுற்றி இருக்கவங்களும் சரிதான், அந்த பூசாரிகளும் சரிதான் சொல்லிக்கிறாங்க. மொத்த மதுரையுமே இந்த மீனாட்சி அம்மன் தான் ஆண்டுகிட்டு இருக்கதா இங்கே மொத்த மக்களுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி இந்த மீனாட்சி அம்மன். இப்போ அவங்கள பற்றி நல்லதாகவும் நல்ல பெருமையாகவும் அவங்கள சார்ந்து இருக்க ஒரு உண்மை சம்பவத்தை இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே நடக்கிற தீமைகளும் ஒரு அகங்கார செயல்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்கிறோம், கேளுங்க. இங்கே மக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க சாமியை பார்க்க. ஏழை, மிடில் கிளாஸ், பணக்காரன். ஏழை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவ்வளோ தூரத்தில் எங்கெங்கேயோ இருந்து இந்த சாமியை பார்க்கணுன்னு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1000 பேர் கிட்ட நிற்கிறாங்க. அந்த 1000 பேரை தாண்டி அவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் லைனில் நின்று அந்த சாமியை போய் அவங்க பார்க்குறாங்க. அதுவும் முழுசாலாம் பார்க்க விடல, அப்படி கிட்ட போனோடனே டக்கு டக்கு போ 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 அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் கொஞ்சமாக காசு கொடுக்குறான், ஓரளவு லைனில் நிற்கிறான், சாமியை போய் பார்க்குறான், திருநூறு வாங்குறான், கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படி பொறுமையாக கிளம்புறான். ஆனால் பணக்காரன் நேராக சாமியை பார்க்க போகிறான், அவன் தேவையெல்லாம் வேண்டுறான், அதுக்கப்புறம் போயிடுறான். இங்கே எல்லா மக்களுமே சாமி கும்பிடதாங்க வராங்க. சாமி கும்பிடுற இடத்துல இவ்வளோ பிரிவினா என்னால் ஏற்றுக்கவே முடியல. நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம். ஏன்னா இதை கூட தட்டி கேட்காது சாமி. உங்கள் பிரச்சனையை எப்படி தட்டி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சாமியை தப்பு சொல்லலை, சாமியை வச்சு இவ்வளோ சம்பாதிக்கிறவங்கள தான் தப்பு சொல்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். கரெக்டாக சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு போட்டில் என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? இந்துக்கள் மட்டும் உள்ளே செல்ல அனுமதி. இது வரைக்கும் நான் எந்த கோயிலுமே நான் இப்படி பார்த்தது கிடையாது. இதை ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல. ஃபோன் உள்ள அலோடு கிடையாது. இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை நான் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நீங்கள் யாராச்சும் அதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க, சரிங்களா? நாங்கள் யார் மனசையுமே புண்படுத்துறதுக்காக சொல்லலைங்க, கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. எங்கள் மனசில் தோன்றதை சொன்னோம். நீங்கள் தப்பாக இருந்தால் எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. ஓகேங்க, நாங்கள் விழிக்கிறோம். பிறகு நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். டாட்டா.